அண்மைச் செய்தி. தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் காத்திருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு காத்திருக்கிறார். பியூஷ் கோயலை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக தமது காரிலேயே கடம்பூர் ராஜுவை அழைத்து வந்த நயினார் நாகேந்திரன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அங்கு கள நிலவரம் என்ன? சரவணன் வணக்கம். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து தீப்பெட்டி தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி மனு அளிக்க இன்று திட்டமிட்டிருந்தார். அதன்படி இன்று காலை நயினார் நாகேந்திரன் இல்லத்திற்கு சென்றார். ஆனால் பியூஷ் கோயல் நேரடியாக கமலாலயம் வருவதால் கமலாலயத்திற்கு நேரில் சென்று சந்திக்கலாம் என்று கூறி நயினார் நாகேந்திரன் தனது காரின் முன் சீட்டில் கடம்பூர் ராஜுவை அமர வைத்து கமலாலயம் அழைத்து வந்தார். கடம்பூர் ராஜு வருகை தந்து 20 நிமிடங்களுக்கு பிறகாக அந்த பியூஷ் கோயல் அவர்கள் கமலாலயம் வந்தடைந்தார். பியூஷ் கோயல் வந்த உடனேயே கடம்பூர் ராஜு அவரை சந்தித்து மனு அளித்துவிட்டு புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜகவினர் அவரை காக்க வைத்திருக்கின்றனர். முதல் தளத்தில் பியூஷ் கோயல் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த நிலையில் கடம்பூர் ராஜுவை தலைத்தளத்தில் உள்ள அறை ஒன்றில் அமர வைத்துள்ளனர். பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்ற பிறகே அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான கடம்பூர் ராஜுவை சந்திக்க முடியும் என பாஜகவினர் கூறியதால் கடம்பூர் ராஜு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சரவணன், காத்திருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு காத்திருக்கிறார். பியூஷ் கோயலை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக தமது காரிலேயே கடம்பூர் ராஜுவை அழைத்து வந்த நயினார் நாகேந்திரன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அங்கு கள நிலவரம் என்ன? சரவணன் வணக்கம். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து தீப்பெட்டி தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி மனு அளிக்க இன்று திட்டமிட்டிருந்தார். அதன்படி இன்று காலை நயினார் நாகேந்திரன் இல்லத்திற்கு சென்றார். ஆனால் பியூஷ் கோயல் நேரடியாக கமலாலயம் வருவதால் கமலாலயத்திற்கு நேரில் சென்று சந்திக்கலாம் என்று கூறி நயினார் நாகேந்திரன் தனது காரின் முன் சீட்டில் கடம்பூர் ராஜுவை அமர வைத்து கமலாலயம் அழைத்து வந்தார். கடம்பூர் ராஜு வருகை தந்து 20 நிமிடங்களுக்கு பிறகாக அந்த பியூஷ் கோயல் அவர்கள் கமலாலயம் வந்தடைந்தார். பியூஷ் கோயல் வந்த உடனேயே கடம்பூர் ராஜு அவரை சந்தித்து மனு அளித்துவிட்டு புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜகவினர் அவரை காக்க வைத்திருக்கின்றனர். முதல் தளத்தில் பியூஷ் கோயல் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த நிலையில் கடம்பூர் ராஜுவை தலைத்தளத்தில் உள்ள அறை ஒன்றில் அமர வைத்துள்ளனர். பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்ற பிறகே அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான கடம்பூர் ராஜுவை சந்திக்க முடியும் என பாஜகவினர் கூறியதால் கடம்பூர் ராஜு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சரவணன், ஓகேவா? தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.